வெல்கம் டு ஹெல்த்தி சரண் சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த நான் லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கினோடனே 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோடு சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்காமல் போடக்கூடாது, குருமா பண்ணக்கூடாது. இந்த குருமா நல்லா இருக்காது. நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும், நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் எப்படி வதங்கி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி வதங்கி இருக்கணும். நல்லா வதங்கின பிறகு இந்த குருமா வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் சாப் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொச்சக்கொட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எந்த காய் வேணுமோ அந்த காயை சேர்த்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், இதோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வதக்கினா தான் நல்லா இருக்கும். இப்போ வதங்கின பிறகு நான் வந்து மொச்சக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் கழுவி. அந்த மொச்சக்கொட்டையும் என்ன பண்ணணும், இந்த மொச்சக்கொட்டை போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா பச்சை மிளகா 2, கருவேப்பிலை 1 அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு தான் இப்போ வந்து மொச்சக்கொட்டை சேர்க்கணும். இங்கே பாருங்கள், மொச்சக்கொட்டை 1 கப் எடுத்துருக்கிறேன். மொச்சக்கொட்டையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 சிட்டிக்கை போட்டுக்கோங்க. நல்லா இதோடு சேரட்டும். கல் உப்பு 1/4 எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணணும். அது என்னென்ன பேஸ்ட்டுன்னு நான் இப்போ சொல்கிறேங்க உங்களுக்கு. முந்திரி 6, பட்டை 3, வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் எடுத்து, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வெள்ளை எள்ளை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுன்னா தேங்காய் வந்து 4 துண்டு இதோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா குழம்பு திக்காக இருந்துச்சுன்னா வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து 2 கப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைனா அதுவும் தேவைப்படாது. பிரிஞ்சியில் இது கூட சேர்த்து நல்லா அப்போவே வதக்கிக்கணுங்க. இப்போ வந்து நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. வந்த பிறகு கேரட், பீன்ஸ் போடுறதா இருந்தால் 2 விசில் போதும். இப்போ நான் இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டிருக்கிறேன்றதுனால 3 விசில் விடுறேன். 3 விசில் விட்டால் சூப்பரான எம்மியான குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி சரண் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Tata, bye bye from Saranya. Thank you for watching.